ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ராடேக்கான ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் இந்த வீடியோவில் என்டையராக பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்த உடனே லாஸ் வருது அப்படின்னா அதில் எதுக்காக அந்த ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரீசன் தெரியலை அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன் அப்படின்னா வெறும் கேண்டில் ஸ்டிக்கை வச்சு மட்டுமே ப்ராப்பராக ட்ரேட் பண்ணலாம். ஒரு 3 விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த 3 விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுமானது தான். இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இன்சைட் பார் அப்படின்னா உங்களுக்கு என்ன அப்படிங்கிறது தெரியணும். சரிங்களா? அதாவது ஒரு கேண்டில் இருக்குது அப்படின்னா இது 1 ஹவரோ 2 ஹவரோ, மோஸ்ட்லி 1 ஹவரே சூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? 1 ஹவர் கேண்டலுக்கு அடுத்த கேண்டில், சரிங்களா, அந்த கேண்டிலோட இன்சைடு இருக்கணும். இந்த கேண்டலுக்கு உள்ளேயே இருந்தால் இது வந்து இன்சைட் பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேண்டில் நேம் வந்து இன்சைட் பார் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போது பெருவாரியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹையையோ லோவையோ பிரேக் பண்ணச்ச நீங்கள் என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த கேண்டில், சரிங்களா, ஒரு டோஜி ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப 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 நல்லது. இன்னொன்று என்ன அப்படின்னா இதனுடைய ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சுன்னா இன்னும் அக்யூரசி கொடுக்கும். சரிங்களா? இந்த 2 கேண்டில் இருக்கணும். இது இருக்கணும், இல்லை அப்படின்னா ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கணும். இந்த ஓப்பனும் லோவும் சேம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறேன். அதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஓப்பன் ஆகுது, அதனுடைய விலை வந்து 100 ரூபாய். இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து காலையில் ஓப்பன் ஆகச்ச ஓப்பன், ஹை, லோ 3மே என்னவா இருக்கும் அப்படின்னா சேமாக தான் இருக்கும். சரிங்களா? 100 ருபீஸில் தான் எல்லாமே இருக்கிறதுனால ஓப்பன், ஹை, லோ எல்லாமே சேம் தான். இப்போ இந்த பர்டிகுலர் ஷேரை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நிறைய பேர் பை பண்ண என்ன ஆகும், அந்த 100ல் இருந்து இது என்ன ஆகும் அப்படின்னா 102, 105 அப்படி ட்ராவல் ஆகும். அப்போ ஹை வந்து மேலே மார்க் ஆகும். அப்போ ஓப்பனும் லோவும் எப்படி இருக்கும் அப்படின்னா சேமாக இருக்கும். ஏன்னா அந்த 100ல் கரெக்டாக இருக்கும்போதே பையர் வந்துட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் இதில் வந்து விக் எதுவுமே இருக்காது. விக்கு ஷேடோ லைனா இதுதான் இந்த விக்கு ஷேடோ லைன் அப்படி சொல்லுவோம். இந்த குச்சி மாதிரி இருக்குல்ல, இதை தான் சொல்லுவோம். அப்போது இந்த ஃப்ளாட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த இன்சைடு பார், இந்த பர்டிகுலரான ஏரியா எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா டே டைம் ஃப்ரேம் போடணும். சரிங்களா? இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் நான் என்ன பண்ணுறேன், டே டைம் ஃப்ரேம் போடுறேன். இது 2வது விஷயம், நீங்கள் எதெல்லாம் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? அப் ட்ரெண்டாக இருக்கா அப்படிங்கிறத மட்டும் ஐடென்டிஃபை பண்ணணும். பிகினராக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்க, ஒரு 3 மந்த்ஸ் பிலோவாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்ட்ராடே பண்ணாதீங்க, டெலிவரி பண்ணுங்கள். அதாவது லாங் டேர்ம் பண்ணி நீங்கள் லாங் டேர்மில் ஃபுல் அமௌண்ட் கொடுத்தே பே பண்ணுங்கள். இப்போ 1000 ரூபாய் ஸ்டாக்கோட விலை அப்படின்னா உங்கள்கிட்ட 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த 1 லட்ச ரூபாயை வச்சு 100 ஸ்டாக் வாங்கலாம். சரிங்களா? இதை நீங்கள் அன்றைக்கே விற்றீங்கன்னா இன்ட்ராடே தான். சரிங்களா? நீங்கள் லாங் டேர்மில் எடுத்து அன்றைக்கே விற்றுட்டீங்க அப்படின்னா அது இன்ட்ராடே தான். இல்லை அப்படின்னா அதை ஹோல்டு பண்ணுங்கள். 1 or 2, 3 டேஸில் அது ஹை வரும். ஏன்னா நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக் அப் ட்ரெண்ட் ஸ்டாக். சரிங்களா? தொடர்ந்து வளர்ச்சியில் போயிட்டு இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. இப்போது தேர்டு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் வரைகிறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் தெரியலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தொடர்ச்சியாக என்ன பண்ண முடியாது அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. சரிங்களா? நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சாலே ஒரு 70லேருந்து 80% என்ன வந்துடும் அப்படின்னா சக்ஸஸ் ரேஷியோ வந்துடும். சரிங்களா? ட்ரெண்ட் லைன் தான் முக்கியம். யாராச்சும் உங்களுக்கு வந்து இல்லை ஸ்ட்ராட்டஜி முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது உண்மை இல்லை. ஏன்னா இந்த ஃபீல்டில் நான் கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல ட்ரேடர்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க, இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் தான் மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களுமே இன்றைக்கி 3 மந்த்ஸ் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில் 1 இயர் நீங்கள் ட்ராவல் ஆகும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 3 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? அதாவது கேண்டில் ஒன்று டோஜி ஃபார்மில் இருக்கணும், இல்லை அப்படின்னா ஓப்பனும் லோவும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது, இல்லாட்டையும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா இது அப் ட்ரெண்டா அப்படிங்கிறத கணிக்கணும். இப்போது இந்த டாடா ஸ்டீல் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட். இப்போது இது என்ன அப்படின்னா அப் ட்ரெண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 1 ஹவரோட டைம் ஃப்ரேம் எடுக்கிறேன். சரிங்களா? நான் ரொம்ப பெருசாக எடுத்துக்கல, 1 ஹவர். நான் இங்கே அப் ட்ரெண்ட் அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கேன்ல, இந்த இடத்த நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜூம் இன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது நான் இப்படி பார்க்கச்ச
சரிங்களா? இந்த இன்சைட் பார் எங்கெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த கேண்டலுக்கு இதுக்கு உள்ளே வந்திருக்கும். சரிங்களா? அப்போ இது ஏன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இது என்ன டேட் அப்படிங்கிறத பாருங்கள். சரிங்களா? இந்த டேட் என்னன்னு பாருங்கள். இது 8ஆம் தேதி 4வது மாதம். சரிங்களா? ஸோ இந்த டேட்டை எடுத்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள். இப்போது ட்ரெண்ட் லைன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அது எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நான் ஷோ பண்ணுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல இருந்து நான் ட்ரெண்ட் லைன் வரைகிறேன். சரிங்களா? இதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறேன் அப்படின்னா, நல்லா ட்ரெண்ட் லைன் வரைய தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இங்கே வந்து நான் 2 லைன் வரைஞ்சிருக்கேன். 2 லைன்லையுமே என்ன இருக்கும் அப்படின்னா டச் இருக்கும். சரிங்களா? மினிமம் 2 டச் இருக்கணும். இதுக்கு பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை லெவல் இருக்கும். சரிங்களா? இப்படி நீங்கள் வரைஞ்சிட்டீங்க, இந்த டைமில் இந்த லைன் நீங்கள் கரெக்டாக வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தோணும், இந்த இடம் ஏன் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் பாயிண்டில் இருக்குது. அன்னைய டேல பையர் உள்ளே வர மாட்டாங்க. சரிங்களா? ஏன்னா இது ரெசிஸ்டன்ட் பாயிண்ட். ட்ரெண்ட் லைனுக்காக தான் சொன்னேன். ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு சரியாக வரைய தெரியும் பட்சத்தில் 70 to 80% உங்களுக்கே ஒரு வியூ கிடச்சிரும். இப்போ நான் இந்த வரைஞ்சிருக்கேன்ல, இந்த லைன் ரொம்ப 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 முக்கியமானது. சரிங்களா? அப்போது நீங்கள் டெப்த்தாக செக் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர் எல்லாமே இதை தான் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இப்போது இன்னைக்கு நாங்கள் பார்த்த ஒரு ஸ்டாக் இருக்கு, என்ன அப்படின்னா ஈச்சர் மோட்டார். சரிங்களா? இன்றைக்கி நாங்கள் குரூப் ஆஃப் லைவ் ட்ரேடிங்கில் இருந்தோம். இருக்கச்ச நாங்கள் பார்த்தது என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் பாருங்கள், நான் சொன்ன ஃபார்மேஷனில் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரு கேண்டில் வந்திருக்கு இன்சைட் பார். சரிங்களா? இதுக்கு இது இன்சைட் பார், இதுக்கு இது இன்சைட் பார். இது என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி அமைஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா டோஜி ஃபார்மில் இருக்கும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஓப்பனும் லோவும் சேமாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இதனுடைய ட்ரெண்ட் லைனை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அதனால தான் நான் எப்போதுமே உங்களை ட்ரெண்ட் லைன் நீங்கள் கரெக்டாக வரையும் பட்சத்தில் உங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கிளியர் கட்டாக இந்த வியூ கிடைக்கும். சரிங்களா? இந்த இடம் கரெக்டாக இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல் கரெக்டாக அப்படிங்கிறத இங்கேருந்து செகண்ட் லைன் நீங்கள் எடுத்து இப்படி மேட்ச் பண்ணும்போது தான் தெரியும். நான் சொன்னேன்ல 2 டபுள் டச் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு டச், இது ஒரு டச் கீழே இருக்க லைனுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு லைன், இது ஒரு லைன். சரிங்களா? இப்படி இருக்கும்போது இது சப்போர்ட் ரீச் ஆயிடுச்சு, ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுது. ஸோ இதனுடைய பவரை பாருங்கள். ஸோ ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ட் நோக்கி போகுது. இதனுடைய பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்கும் பட்சத்தில் அந்த இன்சைட் பார் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிற பாருங்கள். அப்போது சின்ன விஷயம், ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஒரு தெளிவான நாலேஜ் கிடைக்கும். சரிங்களா? எப்போதுமே வந்துட்டு நீங்கள் ஒரு சமையல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் காட்டுக்கு வேட்டையாட போனாலும் சரி, சரிங்களா, இரண்டுக்குமே வந்து அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் சமையல் பண்ணச்ச எப்படி வேணாலும் சரிங்களா, காய்கறியை நீங்கள் மாற்றி போட்டாலும் ஒரு சரியான குக் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை சரியான விதத்தில் கொண்டு வந்து சாப்பிட்ற மாதிரி கொடுத்துருவார். அதே போல தான் ஒரு வேட்டைக்காரராக இருக்கிறார் அப்படின்னா அவருடைய அம்பு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுல அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ரொம்ப முக்கியம். மான் எந்த இடத்துக்கு கரெக்டாக வரும், எந்த இடத்துல சூஸ் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதுபோல தான் ட்ரேடில் அனுபவம் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியம். நிறையா வாட்ச் பண்ணுங்கள். என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.